நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஒரு கொள்ள நோய் போனால் அடுத்த கொள்ள நோய் வருகிறது, ஒரு தீங்கு போனால் அடுத்த தீங்கு வருகிறது, ஒரு செய்தி போனால் அடுத்த பயமுறுத்துகிற செய்தி வருகிறது. இந்த மாதிரி கடினமான பாதையிலே நம்ம வாழ்க்கை பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது. நம்ம போய் பத்திரமா சேருவோமா, இடையிலே ஆபத்து வந்து விடுமா, ஒரு பயப்படுகிற சூழ்நிலை தான் உலகத்தில் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட்டி கொண்டு போகிறவர் நான், உனக்கு டிரைவராக இருந்து உன் வாழ்க்கை பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறவர் நான். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ பயப்படாதே. நீங்க சொல்லுங்க, அந்த சிறு பிள்ளையை போல, என் வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் என் ஆண்டவர் இயேசு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால நான் பயப்படுவது இல்லை. என்ன செய்திகள் வந்தாலும், என்ன தீமைகள் தேசத்தை தாக்கினாலும் அது என்னை சேதப்படுத்த முடியாது. அந்த ஆபத்தை என்னை அழித்து விட முடியாது. என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆண்டவர் என் தகப்பனாக இருக்கிறார். என் வாழ்க்கை பிரயாணத்தில் அவர்தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ தைரியமா சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். சாத்தானே, உன்னை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் என்ன நடந்தாலும் என்னை பாதுகாக்கிற இயேசு பெரியவர். பயப்பட மாட்டேன், தைரியமா சொல்லணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத என் மகனே, பயப்படாத என் மகளே, நீ பயப்படாத. எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிற? நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு. நான் உன் கூடவே இருப்பேன்ல. உன்னை விட்டு விலகிடுவேனா?